ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோட் ஆன்லைன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த சில நாட்களாகவே நம்ம HTML வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம HTML இருக்கிற லிஸ்ட்டு பார்க்க இருக்கோம். ஸோ லிஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிடுவேன். list.html அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள என்னோடய வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பேசிக்காக எல்லாமே இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம பேசிக்கான கோடிங் எடுத்து பண்ணியாச்சு. இப்போ பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் லிஸ்ட்டு இருக்குது. அதில் வந்து மோஸ்ட்லி வந்து 2 டைப் ஆஃப் லிஸ்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து டெஃபனிஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் லிஸ்ட்டையும் அப்படி பார்ப்போம். ஸோ கண்டென்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சில நேரம் எப்போவுமே வந்து நம்ம பேராவோ கொடுத்துட்ருக்கணும். சில நேரம் அதை வந்து நம்ம லிஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேலே ஆப்ஷன் இருக்கிறது, அதாவது ஏதோ ஒன்றுக்கு மேலே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் மளிகை கடைக்கு போக போகிறீங்க. அந்த மளிகை கடையில் வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டாக எழுதுவோம். அரிசி வாங்குவோம், பருப்பு வாங்குவோம். அது ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்டை HTML இது பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நமக்கு வந்து இந்த இது கொடுத்தாங்க. 2 டைப் ஆஃப் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு ஆர்டராக போய்கிட்டு இருக்கும். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த 1 2ன்னு போகாமல் சர்க்கிள், ஸ்கொயரு அந்த மாதிரி படமாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் லிஸ்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஓஎல் அப்படிங்கிற டேக் அதெல்லாம் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓஎல் டேக் வந்து ஒரு கண்டெய்னர் டேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு உள்ளே தான் நமக்கு தேவையான அவ்வளோ லிஸ்ட்டையும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓஎல்ங்கிறது ஜஸ்ட் நம்ம ப்ரௌசருக்கு வந்து நம்ம இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும்தான் ஒரு ரேப்பர். இன்னும் நம்ம அந்த லிஸ்ட் ஐட்டத்தை நம்ம க்ரியேட் பண்ணலை. ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டத்தை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்ஐ அப்படிங்கிற டேக் மூலமாக தான் க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து லிஸ்ட் ஐட்டம் 1ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எத்தனை லிஸ்ட் ஐட்டம் வேணும்னாலும் நீங்கள் ஒரு எல்ஐ டேக்காக நீங்கள் போட்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்சிக்யூட்டிவாக 2 3 4 5 இது பார்த்தீங்க அப்படின்னா 5 எல்ஐ லிஸ்ட் ஐட்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆர்டர் லிஸ்ட்னால் 1 2 3 4 5 அப்படின்னு நம்பராக போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து நெஸ்ட் பண்ணலாம். நெஸ்ட் அப்படின்னா ஒரு இதுக்கு உள்ள இன்னொரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட் ஐட்டம் 2க்கு உள்ள நான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எல்ஐ டேக் முடிகிறதுக்கு முன்னே நான் இன்னொரு ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம் 1 to 2லேருந்து திரும்ப 1 2 3 4 5ன்னு போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆட்ரிபியூட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ 6ன்னு கொடுக்க போகிறேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 2வது இதுக்கு உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா 1 2ன்னு ஸ்டார்ட் பண்ணாமல் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். பார்த்திங்கன்னா 6 7 8 9 10 அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
இன்னொன்று இதோட டைப்பையுமே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற டைப்பு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 1 2 3 4 அப்படின்னு போய்கிட்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம ரோமன் லெட்டர் 1ஆவோ இல்லை ABCD அந்த மாதிரி இதாவோ நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டைப் அப்படிங்கிற கீவேர்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சஜஷன் கொடுக்கு 1, அதுக்கப்புறம் A ஸ்மால் a, அதுக்கப்புறம் கேபிட்டல் ஐன்னா இந்த நம்ம ரோமன் லெட்டர் 1 எழுதுவோம்ல அந்த எண்ணு. அது இது ஸ்மால் ஐ அப்படின்னா ஸ்மால் ரோமன் லெட்டர் 1. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ரோமன் லெட்டர் 1 2 3 4 5 6 5 வர போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது ஆர்டர் லிஸ்ட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதை வந்து UL அப்படிங்கிற டேக் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே அதே மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லா பிரின்சிபிளுமே இதே தான். UL பொறுத்தவரை நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணாலும் இப்போ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் வந்து இதில் ஒர்க் ஆகாது UL பொறுத்தவரை. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் இருக்காது, 1 2 அப்படிங்கிற ஆர்டர் இருக்காது. அதுக்கு பதிலாக சும்மா பிக்சர்ஸோ இல்லை டிஸ்கோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துருக்கும். டிஃபால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புல்லட்ஸ். ஆனால் அதுலேயுமே நீங்கள் நெஸ்டட் ஆனோன்னா டிஃப்ரென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டார்க் புல்லட்டாக இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு புல்லட்டாக இருக்குது. இதுலேயுமே நீங்கள் வந்து டைப் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் டைப் இதில் வந்து என்ன பண்ணாங்க அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து இப்போ இது வந்து டிஸ்கில் இருக்கா, இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கொயராக மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நமக்கு டிஸ்கில் இருந்தது ஸ்கொயராக இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து CSSல சப்போர்ட்டட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நீங்கள் ஆட்ரிபியூட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் CSSலேயே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம CSS படிக்கும்போது அதை குறித்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து 3ஆவதாக ஒரு லிஸ்ட் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா டெஃபனிஷன் லிஸ்ட்டு இருக்கலாம். டெஃபனிஷன் லிஸ்ட் DL டேக்குள்ள அந்த லிஸ்ட்டை கொடுப்பாங்க. ஸோ டெஃபனிஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னது? இப்போ நீங்கள் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டேமுக்கு நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டெஃபனிஷன் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டேம், அதாவது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டேமுக்கு நீங்கள் டெஃபனிஷன் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் கொடுக்கலாம். அந்த டெஃபனிஷன் லிஸ்ட் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு டெஃபனிஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு பொருள், இப்போ ஒரு ரேமுக்கு நீங்கள் வந்து டெஃபனிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா அதுக்கு விளக்கம், டெஃபனிஷன் மீன்ஸ் விளக்கம், சயின்டிஃபிக்கான ஒரு விளக்கத்தை தான் டெஃபனிஷன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த டெஃபனிஷன் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டெஃபனிஷன் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த DLங்கிற டேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா DT டெஃபனிஷன் டைட்டில் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரேம் D டெஃபனிஷன் டேட்டா RAM கம்ப்யூட்டர் மெமரி. நான் சும்மா ஒரு சும்மா டம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஃபனிஷன் டேமும் டெஃபனிஷன் இதுவும் கொடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட டெஃபனிஷனாக வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது வந்து ரோம் மாத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு வந்து இது பண்ணுவோம். ஸோ இன்னொரு இது வந்து பார்த்திங்க அது எப்படின்னா இது எல்லாமே வெதர் இது வந்து ஆர்டர் லிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை அன்ஆர்டர் லிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை டெஃபனிஷன் லிஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் என்டையர் ஸ்க்ரீனையுமே உங்களுக்கு வந்து ஆக்குபை பண்ணிக்கணும்.
ஸோ இன்னொரு லிஸ்ட்டில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் பண்ணுறத வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அதை வந்து ஒரு இதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்து இந்த ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம சிஎஸ்எஸில் கொடுக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே இந்த ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். அது நம்ம போகும்போது பார்ப்போம். இப்போதைக்கு இதுக்குள்ளே நான் சிஎஸ்எஸ் கொடுத்தா கலர் அந்த சிஎஸ்எஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டைல் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து பார்டர் கொடுக்க போகிறேன். எப்படின்னா 1 பிக்சல் சாலிட் பிளாக் கலரில் கொடுக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நான் பார்டர் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த எலமெண்ட்டுக்கு ஃபுல்லாக ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்டரில் வந்து டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பார்டரை பொறுத்தவரை அதுக்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இங்கே ஸ்டார்ட் ஆகிற பார்டர்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு தள்ளி வந்து உங்களுக்கு இது இருக்குது. இதை நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு நீங்கள் கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு அடுத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா யோசிக்கணும். இந்த 1 வந்து அந்த பாக்ஸுக்குள்ளேயே கன்சிடர் பண்ணலை. நீங்கள் வந்து இந்த பாக்ஸுக்கு வெளியே தான் அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம சிஎஸ்எஸ் மூலமாக இதை வந்து இந்த பாக்ஸுக்கு உள்ளே வர வைக்கிறதுனாலும் வர வைக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த 1ங்கிறது வந்து அந்த பாக்ஸுக்கு உள்ளே வராது. இது வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய இடத்துல வந்து எப்போ அப்படின்னா நம்ம இந்த லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போதெல்லாம் இந்த இதை வந்து நம்ம கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு உள்ளே தான் இது வரணும், ஆனால் இதுக்கு வெளியே தான் இது இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னா பாருங்கள். லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் இருக்குல்ல, அதில் இன்சைடுன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பார்டர் 1 பிக்சல் சாலிட் #0. ஸோ நான் இப்போ வந்து பிளாக்குக்கு பதில் அதோட கலர் கோட் கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1ங்கிறது வந்து உள்ளே வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? தட்ஸ் இட். இதுதான் எப்போவுமே லிஸ்ட் ஐட்டத்தை பொறுத்தவரை அந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டிஸ்காக இருக்கட்டும் இல்லை இந்த நம்பர்ஸாக இருக்கட்டும், இது எதுவுமே லிஸ்ட் ஐட்டத்தோட பாக்ஸுக்குள்ளே வராது. அது டிஃபால்ட்டாக வந்து அது வந்து பாக்ஸை விட்டு அவுட் சைடில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ஓவர்லேப் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது அதை இன்சைடுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு பேடிங் விட்றது போனலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து என்கவுண்டர் இது வேறு பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரில. பட் இது வந்து நம்ம லிஸ்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது அஸ் அ ஜூனியராக வந்து நமக்கு இது தெரியாதுங்கும்போது பெரிய பிரச்சனையாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இப்போ யாருமே வந்து அந்த லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறது கிடையாது. கஷ்டமாக வந்து நம்ம வெப்சைட்டுக்கு க்ரியேட் பண்ண முடியாது. நான் படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் அதை வந்து லிஸ்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த நேவ் பார்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க ட்ராப் டவுன் மெனுலாம் வச்சு. அப்போ வந்து அந்த ட்ராப் டவுன்லாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த இதை வந்து தூக்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃப்ளோட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து இப்போ இல்லை, இப்போல்லாம் வந்து யார் இது பண்ணுறா, எல்லோரும் அந்த பூட் ஸ்ட்ராப்போட இது வந்து யூஸ் பண்ணுறதுனால அதுங்களே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். இதுதான் வந்து லிஸ்ட்டு நம்ம HTML5 பொறுத்தவரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.